لا إله إلا الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى زاد الآخرة، فمن أخذها فقد فاز فوزا عظيما، ومن تركها فقد خسر خسرانا مبينا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله، أولئك هم الصادقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تسبوا الصحابي، فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيبه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المظلمين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني شيخ ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். புனிதமான ஒரு மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொடர் சொற்பொழிவு நிகழ்விலே அல்லாஹு தஆலா என்னையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த சிறப்பான அவையிலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் பெருந்தகை மற்றும் ஜமாத்தார்கள் அனைவர்களுடைய துஆவையும் வேண்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நடிகார்களே, அருமை பெரியவர்களே, எனது தலைப்பு அன்னலார் உருவாக்கிய அற்புத தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவருடைய நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அரபு தேசத்தினுடைய அந்த வாழ்க்கை, அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்பதாக சொல்வார்கள். எதற்கும் தகுதியற்றவர்கள் என்பதாக ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்களை விட இந்த உலகத்தில் மிகவும் கீழ்த்தரமானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா மக்களும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹு தஆலா உருவாக்கினார். அந்த தோழர்களை உருவாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களை உருவாக்கினார்கள் என்பதை பற்றி குறிப்பிட்ட சில நேரங்களில் சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள் யார்கள் என்று சொன்னால், உஹ்ரிஜு லில் ஃபுகராயில் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும்
அவருடைய பொருளாதாரங்களை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள். எதற்காக வெளியாக்கப்பட்டார்கள்? யபுதகூன ஃபதலம் மினல்லாஹ், இறைவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அந்த சஹாபாக்கள் வெளியாக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். மிகவும் வசதி வாய்ப்புகளிலே உயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அனைத்தையும் துறந்துவிட்டு, அனைத்தையும் பிடுங்கிவிட்டு, நீ முகமது ஏற்றுக்கொண்டாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாய், நீ உனக்கு ஒன்றும் இல்லை, செல்லு என்பதா சொல்லிவிட்ட அனுப்பி வைக்கப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி வீட்டை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள். எதற்காக வெளியாக்கப்பட்டார்கள்? எபுதகூன ஃபதலம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதலை, ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விருப்பப்பட்டவர்களாக வெளியாக்கப்பட்டார்கள். வயன்சுருவனல்லாஹ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிப்பார். இறை பொருத்தத்தை நாடி அனைத்தையும் துறந்தவர்களை சஹாபாக்கள் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ வேண்டும், பிறக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்யவில்லை, அல்லாஹு தஆலா முடிவு செய்தார். அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுக்காக வேண்டி இவர்கள்தான் தகுதியானவர்கள் என்பதை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டவர்கள், அந்த காலத்தில் உருவாகி வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். நாம் கூட சில நேரங்களில் பேசிக்கொள்ளலாம், அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாம், பாவமே செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவர்களுக்கு உதவியாக வாழ்ந்திருக்கலாம் என்பதாக சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு தகுதி யார் என்பதை அவன் விளங்கியவன், அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தஆலா இவர்கள்தான் தோழர்கள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள் என்பதை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் அந்த அன்னலார் உருவாக்கிய அற்புத தோழர்கள், அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தவர்கள். அந்த தோழர்களுடைய வாழ்விலே பல்வேறு வகையான படிப்பனைகள் நமக்கு இருக்கின்றது. நாம் காலமெல்லாம் பெற்றோர்கள் முஸ்லீம், நாம் முஸ்லீம், நம்முடைய பிள்ளைகள் முஸ்லீம் என்று பாரம்பரியமாக முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் அல்லது பலர்கள் ஒரு சில மணி நேரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், திரும்பி சென்று விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான மாற்றங்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய மோஜிசாத்துக்களில் அது ஒன்று. அல்லாஹு தஆலா எத்தனையோ அற்புதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியதாக சொல்கின்றார். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாவாக பார்த்து, அப்துல்லாவுடைய மகன் முகம்மதாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக பார்த்து அவர்களுடைய கரம் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை பட்டுவிட்டால் ஒரு நிமிடங்கள் அவர்களோடு இருந்தால் மட்டும் போதும். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றி விடுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எதற்காக வேண்டியும், இஸ்லாத்திற்காக வேண்டியும், அல்லாஹ்விற்காக வேண்டியும், ரசூலுக்காக வேண்டியும் எதையும் இழப்பதற்கு ஒரு துணிவை, ஒரு ஈமானிய உறுதியை அந்த தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான். இன்று நாம் எல்லாம் முஸ்லீம் என்பதாக சொல்கின்றோம், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உறவுகளில், இரத்த பந்தங்களில் எத்தனையோ பேர்கள் சிரமத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை நல்ல நிலைமையில் வைத்திருப்பான். அவர்கள் சிரமப்படுவதை நாம் பார்ப்போம், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உண்டான மனநிலை நமக்கு வராது. கேட்ட ஏதாச்சும் 1000 காரணங்கள் சொல்லி அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றோம்.
ஆனால் சஹாபாக்கள் தனக்கு என்று இருக்கக்கூடியதையும் தன்னுடைய ஈமானிய சகோதரர்களுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு துணிந்தவர்களாக, தருவதற்கு தகுதியானவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்லுவான், சூரத்துல் வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم, அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசியது என்ற பொழுது சொல்வான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் சிரமத்தில் இருந்தாலும் கூட, கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை விட தன்னுடைய தோழர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த நபித்தோழர்களை பற்றி உயர்வாக பேசுவார். இந்த வசனம் இறங்கியதற்குண்டான ஒரு காரணத்தை பார்க்கின்ற பொழுது சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சமயம் ஒருவர் இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகை தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் எப்பொழுதும் யார் வந்தாலும் சரி, வந்தவர்களை விசாரித்து விட்டு அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது. தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டிற்கு ஆள் அனுப்பி ஏதாவது உண்பதற்கு உணவு இருக்கின்றதா என்பதாக விசாரித்து பார்ப்பதற்காக வேண்டி நபித்தோழரை அனுப்பி வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்காக செல்கின்றார்கள். எல்லா மனைவிமாரிடத்தில் வரக்கூடிய பதில் ஒரே பதிலாக இருக்கின்றது, தண்ணீரை தவிர உண்பதற்கு எந்த உணவும் இல்லை, நாங்களே பசியோடு தான் இருக்கின்றோம், உண்பதற்கு உணவு இல்லை என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு அன்சார் சஹாபி, புகாரி ஷரீஃபிலே அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஃபத்ஹுல் பாரியிலே அவருடைய பெயர் அபு உசாமா என்பதாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அன்சாரி சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த விருந்தாளியை நான் என் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன், அவருக்கு நான் உணவு வழங்குகின்றேன் என்பதாக சொல்லி அவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்வார்கள். வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார், உண்பதற்கு உணவு ஏதாவது இருக்கின்றதா என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி சொல்வார்கள், அருமை கணவரே, நம்முடைய குழந்தைகள் உண்பதற்கு ஒரு சிறிய உணவு தான் இருக்கின்றது, கொஞ்சம் உணவு தான் இருக்கின்றது, இன்று இரவு உங்களுக்கும் உணவில்லை, எனக்கும் உணவில்லை, அந்த நிலையில் தான் இன்று இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். என்ன செய்வது என்பதாக அந்த சஹாபி யோசிப்பார்கள். யோசித்து விட்டு சொல்வார்கள், நம்முடைய குழந்தைகளை ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தூங்க வைத்து விடுங்கள், உணவை கொண்டு வந்து வையுங்கள், விளக்கை சரி செய்வதை போன்று சரி செய்யுங்கள், நாங்கள் சாப்பிட அமர்ந்த ஒன்றோடு நீ விளக்கை அணைத்து விடு, வைக்கப்பட்ட உணவை வந்த விருந்தாளி மட்டும் சாப்பிட்டு கொள்ளட்டும் என்பதாக சொல்லி கணவனும் மனைவியும் பேசி ஒரு முடிவு செய்து உணவு வைக்கப்பட்டு 2 பேரும் சாப்பிடுவதற்கு தட்டு வைக்கப்படும். சாப்பிட உட்கார்ந்தவுடன் மனைவி விளக்கை சரி செய்வதை போன்று சரி செய்வார்கள், விளக்கை அணைத்து விடுவார்கள். வந்த விருந்தாளிக்கு உணவை வைத்துவிட்டு இவர்கள் சாப்பிடுவதை போன்று அமர்ந்திருப்பார்கள். அந்த விருந்தாளி சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு விட்டு இரவு தங்கிவிட்டு ஃபஜருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி செல்வார்கள். அப்பொழுது அந்த சஹாபியை பார்த்து கேட்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரவிலே உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்பதாக கேட்பார்கள். இவருக்கு பயம் ஏற்பட்டு போய்விடும். அவருக்கு நாம் கொடுத்த உணவு பத்தாமல் போய்விட்டதா, அல்லது நாம் கொடுத்த உணவு அவர்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்படுத்தி விட்டதா, எதுவென்று தெரியவில்லை என்பதாக யோசித்திருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு சிரமமான நேரத்தில் கூட அவர்களுக்கென்று வைத்திருந்ததை அவர்களை விட அடுத்த தன்னுடைய சகோதரர்களை முற்படுத்துவார்கள் என்பதாக அந்த வசனத்தை ஓதி காட்டி அவர்களை செய்த செயலை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொண்டான், அவர்களை புகழ்ந்து அந்த வசனத்தை இறக்கி வைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்தளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டதற்கு பின்னால் அந்த தோழருடைய மனநிலைகள் எந்த சிரமமும் ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் தங்களை விட
தன்னுடைய தோழர்களுடைய சிரமத்தை நீக்கி வைப்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஆனால் இன்று சஹாபாக்களுடைய கண்ணியத்தை விளங்காமல் தங்களை முஸ்லீம் என்பதாக காட்டிக்கொண்டு அவர்களை பற்றி தரக்குறைவான முறையிலே பேசி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையில் அமைத்து கொண்ட எத்தனையோ கூட்டங்கள், ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் இயக்கங்கள் ஆரம்பித்து நல்லோர்களை, நாதாக்களை, சஹாபாக்களை, நபிமார்களை விமர்சனம் செய்து பேசி தங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைத்து கொண்டு இன்று செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறியாமல் நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் அவர்களை பின்பற்றி செல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கள் விஷயமாக பேசுகின்ற பொழுது பல்வேறு நேரங்களில் பல்வேறு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யார் விஷயத்தில்? ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில், சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் அர்தம் மின் பஅதி, என்னுடைய மறைவதற்கு பின்னால் உங்களுடைய பேசும் பொருளாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஏக்கம் வளர்க்கணும், உங்களுடைய வைத்தியம் வளர்க்கணும், உங்களுடைய இயக்கத்திற்காக வேண்டி, உங்களுடைய விளம்பரத்திற்காக வேண்டி அவர்களை பற்றி தரக்குறைவான முறையில் பேசி என்ன செய்யாதீர்கள், பேசும் பொருளாக அவர்களை ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபமன் அஹப்பஹும், யார் என்னுடைய தோழர்களை நேசிக்கின்றார்களோ, ஃபபி ஹுப்பி அஹப்பஹும், அவர்கள் என் மீது உண்டான நேசத்தின் காரணமாக அந்த சஹாபாக்களை நேசித்தார்கள். என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டு அவர்களை நீங்கள் பேசும் பொருளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சஹாபாக்களை யார் நேசிக்கின்றார்களோ அந்த நேசம் என்பது என் மீது உண்டான நேசத்தின் காரணமாகத்தான் அவர்களை நேசிக்கின்றார்கள். ஒமன் அபுகலவும், யார் என்னுடைய தோழர்கள் மீது கோபப்படுகின்றார்களோ அல்லது என்னுடைய தோழர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, ஃபபு புகுலி அபுகலவும், அவர்கள் என் மீது உண்டான கோபத்தின் காரணமாகத்தான் என்னுடைய தோழர்களை கோபித்துக் கொள்கின்றார்கள், என்னுடைய தோழர்கள் மீது கோபம் கொள்கின்றார்கள். நேசம் கொள்வது என் மீது உண்டான நேசத்தின் காரணமாகத்தான் நேசம் கொள்கின்றார்கள். அவர்கள் மீது கோபப்படுவது என் மீது உண்டான கோபத்தின் காரணமாகத்தான் அவர்களை கோபப்படுகின்றார்கள். ஒமன் ஆதாவும் ஃபக்கத் ஆதானி, என்னுடைய தோழர்களுக்கு யாராவது நோவினை கொடுத்து விட்டால் அது அவர்களுக்கு கொடுத்த நோவினை அல்ல, ஃபக்கத் ஆதானி, அவர் எனக்கு நோவினை கொடுத்து விட்டார். என்னுடைய தோழர்களுக்கு யாராவது நோவினை கொடுத்தால், என்னுடைய மனைவிக்கு பின்னால் என்னுடைய தோழர்களுக்கு ஏதாவது வகையில் தொல்லைகள் சிரமங்களை கொடுத்தால் அவர் எனக்கு தொல்லைகளை சோதனைகளை நோவினையை கொடுத்து விட்டார் என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒமன் ஆதானி, யார் எனக்கு நோவினை தருகின்றார்களோ, என்னுடைய தோழர்களுக்கு நோவினை கொடுப்பதன் மூலமாக யார் எனக்கு நோவினையை கொடுக்கின்றார்களோ, ஃபக்கத் ஆதல்லாஹ, அவர் இறைவனுக்கு நோவினையை கொடுத்து விட்டார். ஒமன் ஆதல்லாஹ, யார் அல்லாஹ்விற்கு நோவினையை கொடுத்து விட்டார்களோ, ஃபயூஷிகு ஐ யஹுதஹு, அல்லாஹு தஆலா அவனை நோவினை செய்வதற்கு, அவனுடைய வேதனை அவனை தண்டிப்பதற்கு மிக நெருக்கமாக ஆகிவிட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமைய தோழர்களை, சஹாபாக்களை நேசம் கொள்வது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசம் கொண்டதாக, அல்லாஹ்வை நேசம் கொண்டதாக, நபித்தோழர்கள் மீது கோபம் கொள்வது அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபத்திற்கு காரணமாகத்தான். அவர்களுக்கு நோவினை கொடுத்தால் அல்லாஹ்விற்கு நோவினை கொடுத்ததை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், விமர்சனம் செய்து பேசுகின்றார்கள். சிலர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பதாக சொல்லிக்கொண்டு சில தோழர்களை உயர்வுபடுத்துவது என்பதாக சொல்லிக்கொண்டு சில தோழர்களை தாழ்வுபடுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சமீப காலங்களிலே. இப்போ கர்பலாவுடைய நிகழ்வு வருகின்ற பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுகளை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதாக சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய
நிகழ்வுகளை செய்திகளை நாம் சமூக வலைதளங்களை பார்க்கின்றோம். முன்னுள்ள கூட்டத்திற்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம், யூத நசராக்கள் சில நபிமார்களை ஏற்றுக்கொள்வார்கள், சில நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். நாம் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள், எல்லா சஹாபாக்களும் சரியானவர்கள், என்னுடைய தோழர்கள் அவர் சிறந்தவர், இவர் சிறந்தவர், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்பதாக யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. எல்லாரும் என்னுடைய தோழர்கள். அஸ்ஸஹாபிகள் நுஜூம் ஃபபி ஐயுஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும் என்பதாக ஒரு பிரபலியமான ஒரு வார்த்தை. என்னுடைய தோழர்கள் விண்ணிலை விண்ணக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்தளவுக்கு எல்லா நபி தோழர்களும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அதில் யாரும் சளைத்தவர்கள் அல்ல, குறைந்தவர்கள் அல்ல. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய ஒரு அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்பார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறந்தவர்களா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரண்டாம் உமர் என்பதாக சொல்லப்பட்டவர்கள். அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று ஒரு நீதமான ஒரு ஆட்சியை செய்தவர்கள். அவர்கள் சஹாபி அல்ல, தாபி, சஹாபாவுடைய காலத்திற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள். கேள்வி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறந்தவர்களா என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு சென்றிருப்பார்கள் அல்லவா, அவர்கள் செல்லும்போது அவருடைய அந்த கால்நடையிலிருந்து தூசி கிளம்பும் அல்லவா, அந்த தூசிக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தகுதியானவர்களாக இருக்க மாட்டார்கள். சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற யுத்தத்தில் அவர்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய அல்லது குதிரையினுடைய கால் குழம்பிலிருந்து வரக்கூடிய தூசி, அந்த தூசிக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தகுதியானவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவர்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லா சஹாபாக்களையும் உயர்ந்தவர்களாக, உலகம் போற்றும் முத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒரு உயர்ந்த தோழராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அவர்களை பற்றி பல்வேறு நேரங்களில் பல்வேறு செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வாயில் இப்னு ஹுஜர் என்பவர் சந்திக்க வருவார். அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோளில் கிடந்த துண்டை எடுத்து விதித்து வாயில் இப்னு ஹுஜர் அவரை அமர வைத்து, ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர வைத்து உரையாடுவார்கள். சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேசிவிட்டு செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, இவர்களை மதீனாவுடைய எல்லையினுடைய கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் வாகனத்தில் கால்நடையிலே ஒட்டகத்திலே வந்திருப்பார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஏழ்மையான சஹாபி. அப்படி அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், நீங்கள் ஒட்டகத்திலே வருகின்றீர்கள், கடுமையான பாலைவன வெயில், மண் அதிகமாக இருக்கின்றது, சூடு அதிகமாக இருக்கின்றது, என்னால் நடந்து வர முடியவில்லை, உங்களுடைய ஒட்டகத்தில் நான் அமர்ந்து கொள்ளலாமா என்பதாக கேட்பார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனநிலை அப்படி, என்னோடு நீ சரிசமமாக உட்காருவதா, நீ நடந்து வா என்பதா சொல்லிக்கொண்டு அவர் ஒட்டகத்திலே அமர்ந்து பயணம் செய்வார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். சூடுடைய அந்த பாலைவனத்து அந்த வெயிலுடைய சூட்டை தாங்க முடியாமல் மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், நீங்கள் ஒட்டகத்திலே வருகின்றீர்கள், உங்களுக்கு இப்பொழுது காலிலே செருப்பு தேவையில்லை, அந்த செருப்பை தாருங்கள், நான் அதை அணைந்து கொள்கின்றேன் என்பதாக சொல்வார்கள். என்னுடைய செருப்பை கூட போடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்பதாக சொல்வார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு சிரமப்பட்டு எல்லையினுடைய விட்டு என்ன செய்வார்கள், திரும்பி வந்து விடுவார்கள். கால ஓட்டம் மாறும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலங்கள் செல்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது ஆளுநராக அமீருல் முஃமினீனாக இருப்பார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரமமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அமீருல் முஃமினீனை சந்தித்தால் ஏதாவது நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தயங்கி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருவார்கள். இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய செருப்பை போடுவதற்கு தகுதி இல்லையே, என்னோடு சமமாக உட்காருவதற்கு தகுதி இல்லை என்பதாக சொல்லப்பட்டாரோ, அந்த முஆவியா எப்பொழுது ஆளுநராக இருக்கின்றார், மூமின்களுக்கு தலைவராக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றார், அவரை சந்தித்து தன்னுடைய உதவியை நாடுவதற்காக வேண்டி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வாரோ, தண்டிப்பாரோ, பல்வேறு வகையான அச்சத்தோடு, பயத்தோடு, தயக்கத்தோடு வருகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் கீழே அமர்ந்து தன்னுடைய துண்டை விரித்து கீழே போட்டு அமர செய்கின்றார்கள். அவரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டதாக பார்த்தார்களோ அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து செய்கின்றார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது தன்னுடைய துண்டை எடுத்து கீழே விரித்து அமரச் செய்தார்கள். அதனால் நானும் என்னுடைய துண்டை விரித்து அமரச் செய்தேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்வேன் என்பதாக வாக்களித்து உதவியும் செய்தார்கள். அந்தளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியும் குறைவில்லாமல் உலகம் போற்று முத்தமர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த சஹாபியும் விமர்சனம் செய்வதற்கோ குறைப்படுத்தி பேசுவதற்கோ யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அவர்களுடைய கால் தூசிக்கு கூட, அந்த தூசியினுடைய ஒரு பகுதிக்கு கூட நம்மால் ஈடாக முடியாது. அவர்களை பற்றி பேசுவது என்பது, அவர்களை விமர்சனம் செய்வது என்பது, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்யக்கூடிய நோவினை, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பெயரை கேட்டாலே சில கூட்டங்களுக்கு எரிச்சலை தரும். சங்கிகளுக்கு எப்படி முஸ்லீம் மன்னருடைய பெயரை கேட்டால் எரிச்சலை தருமோ, அதே போன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை கேட்டால் எரிச்சலை தரும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்திற்கும் என்னுடைய எண்ணமும் 3 விஷயங்கள் அல்லது 4 விஷயங்களுக்கு தோதுவாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நான் எதை விரும்பினோ அதற்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லிவிட்டு, மக்காம இப்ராஹிமில் 2 ரக்காயத் நஃபில் தொழக்கூடிய பழக்கம் இன்றும் சுன்னத்தில் நடைமுறையில் இருக்கின்றது. அது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். நான் சுயமாக சொல்ல முடியாது, இறைவனுடைய வசனம் வரட்டும், அதற்கு பின்னால் தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிமில் நீங்கள் தொழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான். அந்தளவிற்கு தன்னுடைய தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அதே போன்று ஹிஜாபுடைய சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திப்பதற்காக வேண்டி நல்லவர்களும் வருகின்றார்கள், தீயவர்களும் வருகின்றார்கள். ஆகவே உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு ஒரு திரை வேண்டும், ஒரு ஹிஜாப் தடை வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்பதாக கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறைவனுடைய உத்தரவை எதிர்பார்த்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கி வைப்பான். அதே போன்று நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு, இஸ்லாத்துடைய முதல் யுத்த களம் பத்ர் யுத்த களம். அந்த யுத்தத்திலே கைதிகளை என்ன செய்வது என்பதாக ஆலோசனை செய்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யலாம் என்பதாக சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அவர்களை நமக்கு எதிரான முறையில் ஆயுதத்தை எடுத்து வந்து விட்டார்கள், அவர்களை நாம் கொலை செய்து விடலாம், மீண்டும் அனுப்பக்கூடாது என்பதாக சொல்வார்கள். இறுதியிலே அவர்களிடத்தில் ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு அனுப்பி விடுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய வசனம், குர்ஆன் ஷரீஃபுடைய வசனம் இறங்கும், நீங்கள் செய்தது சரியல்ல,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை சொன்னார்களோ அதே போன்ற வசனத்தை அவர்களை கொலை செய்திருக்க வேண்டும் என்பதால் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைப்பார். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன் மௌத்தாகி விடுவான். தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு முனாஃபிக்காக உள்ள ஒன்று புறம் ஒன்று வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். அந்த தலைவன் இறந்து விடுவான். அவனுக்கு தொழுவு வைப்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைக்க வேண்டாம் என்பதாக உமர்கள் அவன் தடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும், நான் தொழ வைக்கப் போகின்றேன் என்பதாக சொல்வார்கள், தொழ வைப்பார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைப்பான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன், நீங்கள் தொலை வைத்தது சரியில்லை, இனிமேல் தொலை வைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைப்பான். ஆக இறைவனுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அவருடைய எண்ணத்திற்கு தோதுவாக சில அல் குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை இறங்குவதற்கு தகுதியானதாக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றி வைத்திருந்தான். அப்படிப்பட்ட தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அதன் காரணமாக பல்வேறு நபித்தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்பதாக பல சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், பல நேரங்களில் பல சஹாபாக்களை சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தி சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பதிரு போர்களை கலந்து கொண்ட எல்லா சஹாபையும் சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சஹாபாக்கள் நன்மையான விஷயங்களில் போட்டி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம தான் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்து விட்டார்கள், இனிமேல் நம்ம நன்மை செஞ்சால் என்ன, நன்மை செயலாட்டினா என்ன என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழவில்லை. இன்று பலர்கள் கடமையான வணக்கங்களை செய்வதற்கு கூட தயங்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமல் செய்வதற்கு இது தயாராக இல்லை. ஆனால் நபித்தோழர்கள் அமல் செய்வதிலே போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். தர்மம் செய்வதாக இருக்கட்டும், வணக்கம் செய்வதாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர்கள் போட்டி போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட தோழர்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் யார் சிரமப்பட்டாலும் அதை பார்த்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் தண்ணீருடைய தேவை ஏற்படுகின்றது. மதினாவிலே சுத்தமான தண்ணீர் என்பது ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு மட்டும்தான் இருக்கின்றது. அந்த கிணற்றிலே முஸ்லீம்கள் தண்ணீர் எடுத்து சென்றால் பணம் தர வேண்டும் என்பதாக தண்ணீரை முதலாவதாக பணம் கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டும் என்பதாக உருவாக்கி வைத்தவர்கள் யூதர்கள். அன்று தொடங்கிய அந்த பழக்கம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே பேசி அந்த கிணற்றை விலைக்கு கேட்கின்றார்கள். முழுவதுமாக உரிமையை தருவதற்கு அவன் தயாராக இல்லை. நீங்கள் ஒரு நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நான் ஒரு நாள் பயன்படுத்தி கொள்கின்றேன் என்பதாக சொல்லி என்ன செய்தான், ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொறுப்பிலே அந்த கிணறு இருக்கும், மற்றொரு நாள் அவனுக்கு ஒரு சொந்தமான நாளாக இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய நாள் முறை வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் தேவைக்கு தண்ணீரை எடுத்து வைத்து சேமித்துக் கொள்ளுங்கள், அவருடைய நாள் வருகின்ற பொழுது தேவை உள்ளவர்கள் மட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நாட்கள் செல்ல செல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முறை வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் தேவையான அளவு தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வார்கள், எடுத்து வைத்துக் கொள்வார்கள். யூதருடைய நாள் வருகின்ற பொழுது அவர்கள் தண்ணீர் எடுக்க செல்ல மாட்டார்கள். அவனே வழியாக வந்து இந்த கிணத்தை முழுசாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிணற்றை முழுவதுமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி வக்ஃபு செய்தார்கள், முஸ்லீம் சமூகத்திற்கு வக்ஃபு செய்தார்கள். சஹாபாக்கள் அன்னலாக உருவாக்கிய தோழர்கள் எந்த சிரமமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சிரமப்படுவதை பார்க்க மாட்டார்கள். மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிகள் எந்த அளவிற்கு உதவி செய்தார்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த சகோதரனுக்கு சொத்திலே பங்கு கொடுப்பதற்கு பிரச்சனை, ஒரு அடி நிலம் கொடுப்பதற்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் என்று அழைத்து கொண்டு பல்வேறு பிரச்சனையில் வாழக்கூடிய இந்த காலத்தில் தனக்கு சொந்தமான சொத்து சுகங்கள் அனைத்திலும் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த அருமைய தோழர்கள் சரிசமமாக பங்கு வைத்து அனைத்திலும் அவர்களுக்கு உரிமை கொடுத்து அவர்களை தன்னுடைய சகோதரனாக எல்லா வகையிலும் உருவாக்கி வைத்தார்கள், எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றார்கள். இன்று ஆபாசங்கள் நிறைந்த ஒரு காலம், எல்லா இடங்களிலும் ஆபாசம், எல்லா வீடுகளிலும் பிரச்சனை. என்னுடைய பிள்ளையை படிக்க அனுப்பி வைத்து விட்டேன், படிக்க போன இடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டார். ஆண்கள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் புலம்புகின்றார்கள், பெண்கள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் புலம்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால், பல செய்திகளை கேட்டால் நமக்கு மிக அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும். அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலா தன்கஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிகத்தான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள், அவர்கள் ஈமான் கொள்கின்ற வரை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது என்பதாக சொல்லுவான். அந்த முஸ்லிக்கான பெண், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெண், அவள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி, ஒரு அழகில்லாத ஒரு முஸ்லீமான பெண் சிறந்தவள் என்பதாக சொல்லுவான். அதே போன்று ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண், அவன் எவ்வளோ அழகில்லாத அழகானவனாக இருந்தாலும் சரி, அவனை விட அழகில்லாத ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் சிறந்தவன் என்பதாக சொல்லி, ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் ஒரு முஸ்லீமான பெண்ணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும், ஒரு முஸ்லீமான பெண் ஒரு முஸ்லீமான ஆணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமைய தோழர்கள் அந்தளவிற்கு பத்தினித்தனத்தோடு வாழ்ந்தார்கள். மர்சத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவில் இஸ்லாம் அல்லாத காலத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு காதல். இப்பொழுது வேலை விஷயமாக இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒரு வேலை விஷயமாக செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய முன்னாள் காதலி அனாக் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்து விடுகின்றார்கள். அந்த பெண்மணி இவரை பார்த்து விடுகின்றார்கள். இவரை பார்த்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி இவர் தன்னோடு தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்பதாக விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது அனாக் சொல்வார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், மதீனாவிற்கு செல்கின்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உன்னை திருமணம் செய்வது சம்பந்தமாக பேசுகின்றேன், திருமணம் செய்வதற்கு அனுமதி அளித்தால் உன்னை திருமணம் செய்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம், திருமணம் செய்வதற்கு முன்னால் உன்னோடு வாழ மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு மறுத்துவிட்டு மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். வந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முன்னாள் காதலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு பெண்ணை விரும்பினேன், அவரை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், அவர் எனக்காக வேண்டி காத்திருக்கின்றார், திருமணம் முடிக்கலாமா என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது கூடாது, நீ அவரை திருமணம் முடிக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். நீண்ட நாள் காதலிகள் காதலித்தவர்கள் சந்திக்கின்றார்கள். தவறான முறையிலே ஒரு பெண்மணி ஒரு ஆணை அழைக்கின்றார், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், ஒரு நபித்தோழனாக இருக்கின்றேன், நான் தவறு செய்ய மாட்டேன் என்பதாக பத்தினத்தனத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள். காதலித்த பெண்ணு மட்டுமல்ல, கட்டிய மனைவியோடு கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சேர்ந்திருப்பதற்கு மறுத்தார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஜஹலுடைய மகன் சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால் சிலர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிக தீவிரமான முறையிலே தொல்லைகள் கொடுத்தவர்களை சிலருடைய பெயர்களை சொல்லி அவர்களை நீங்கள் கைதிகளாக பிடித்து வாருங்கள், அவர்களை கொலை செய்ய வேண்டும், மற்றவர்களை எல்லோரும் மன்னித்து விடலாம் என்பதாக சொல்வார்கள். இக்ரிமா அபூ ஜஹலோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடுமையான முறையிலே தொல்லைகள் கொடுத்தவர். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் மக்காவை விட்டும் அவர் வெளியே சென்று விடுவார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் அவர்கள் என்ன செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு தான் யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நான் இக்ரிமாவுடைய மனைவி, என்னுடைய கணவர் உங்களிடத்தில் வந்தால் அவரை நீங்கள் மன்னித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளிப்பீர்களா என்பதாக கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய கணவனை அழைத்து வாருங்கள், நான் அவரை மன்னித்து விட்டேன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக சொல்வார்கள். அவர்கள் தன்னுடைய கணவனை தேடி மக்கா முழுவதும் தேடுவார்கள். கணவன் மக்காவிலே இல்லை. வெளிப்புறத்திலே தேடுகின்ற பொழுது ஒரு இடத்திலே தங்கியிருப்பார், தலைமறைவாக இருப்பார். கண்டுபிடித்து அழைத்து வருவார்கள். அழைத்து வரக்கூடிய நேரத்திலே இரவு நேரம் ஒரு இடத்துல இருவரும் தங்குவார்கள். தங்கக்கூடிய நேரத்திலே கணவர் இப்பொழுது கேட்கின்றார், தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கின்றார், நாம் இருவரும் சேர்ந்து இருக்கலாம் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே மனைவி சொல்வார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு முஸ்லீம், நீ இப்பொழுது காஃபிர். இருவரும் பல காலங்கள் சேர்ந்து வாழ்ந்த அந்த தம்பதிகள் இப்பொழுது சொல்கின்றார்கள், நான் ஒரு முஸ்லீமான பெண்மணி, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னோடு சேர்ந்து வாழ மாட்டேன், சேர்ந்து வாழ முடியாது. நீ நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சேர்ந்து வாழலாம் என்பதாக சொன்னார்கள். அந்தளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு உயர்ந்த தோழர்களை உருவாக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அதே போன்று இன்று பணம் கிடைத்தால் போதும், எப்படி அது எந்த வழியில் வந்தாலும் சரி என்பதாக நாம் நம்முடைய பொருளாதாரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளத்தில் சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அம் மினல் ஹலாலி அம் மினல் ஹராமி. அதிவிரைவிலே ஒரு காலம் வரும், அவர்களுக்கு வரக்கூடிய அது ஹலாலா ஹராமா எதையும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். பணம் கிடைத்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்று எந்த பொருட்கள் எப்படி வந்தாலும் சரி, நமக்கு பணம் கிடைத்தால் போதும், அதை வைத்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள், நபித்தோழர்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நாங்கள் ஹராமிற்கு பயந்து ஹலாலான விஷயங்களில் கூட பலதை நாங்கள் விட்டு விடுவோம். இது ஹராமாக வந்து விடுமா, பொருளாதாரத்து விஷயங்கள்லாம் ஹராம் கலந்து விடுமோ என்பதை பயந்து அல்லாஹ் ரசூல் ஹலாலாக ஆக்கி வைத்த 9 பங்கை நாங்கள் விட்டு எது எங்களுக்கு மனநிறைவை தருகின்றதோ, இது சத்தியமாக ஹராம் கலத்திருக்காது, இது ஹலாலாகத்தான் இருக்கும் என்று எது தெரிந்ததோ அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்பதாக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். பொருளாதாரங்கள் விஷயங்களில் ஹராம் கலந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக பேணுதலோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். நம்முடைய காலம் அதற்கு மாற்றமாக எந்த வழியில் வந்தாலும் சரி, நமக்கு பொருள் கிடைத்தால் போதும் என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதுபோன்ற நிலையை விட்டும் நம்முடைய சமூகத்தை காப்பாற்ற வேண்டும். ஹராமான விஷயங்களில் பேணி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹராமான உணவு சென்று விட்டால் நல்லமல் செய்வதற்கு ஆர்வம் வராது, அந்த உடல் நரகத்திற்குத்தான் செல்லும். யா அய்யுஹர் ருசுலு குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா என்பதாக சொல்வான். ரசூல்மார்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அவர்கள் போன்ற நபிமார்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, குலூ மின் தய்யிபாத்தி, ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், அப்படி சாப்பிட்டால் வஅமலு சாலிஹா, நீங்கள் நல்லமல் செய்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். ஹலாலான உணவை சாப்பிட்டால் மட்டும்தான் நாம் நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த விஷயங்களில் மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். அதே போன்று இன்றைய காலங்களில் போதை, எங்கு பார்த்தாலும் போதை. முன்பெல்லாம் குடித்தவர்கள் கம்மி, குடிக்காதவர்கள் அதிகமாக இருந்தார்கள். குடித்துவிட்டு தெருவுக்குள்ளே வீதியிலே வருவதற்கு பயந்தார்கள், கேவலப்பட்டார்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி குடிக்காதவங்க பயந்து போய் செல்லக்கூடிய சூழ்நிலையில் குடி மக்கள் அதிகமாகி விட்டார்கள். கேட்டால் முஸ்லீம்கள் ரம்லான் மாதம்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரம்ஜான் முழுவதும் தொழுவாங்க, எல்லா வகையான வணக்கமும் செய்வாங்க. ரமலானுக்கு முந்தைய நாள் இரவு வீட்டிற்கு சென்று எல்லா வகையான தீமைகளும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது ரமலான் பொழுதிலே பகல் பொழுதிலே
குடித்து விட்டு கும்மாளம் போடக்கூடிய சூதாட்டம் எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அனைத்து பாவங்களும் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குடித்து விட்டால் போதை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் செய்த 40 நாள் வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ 30 நாள் நோன்பு வச்சு ஏத்திகாஃப் இருந்து குர்ஆன் ஓதி திக்ர் செய்து எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் செய்துவிட்டு கடைசி நாள் குடித்து விட்டால் அவர்கள் 30 நாள் செய்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். ஆகவே எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக உருவாக்கிவிட்டு சென்றார்கள். குடிப்பது ஹராம் என்பதாக தெரியும், இருந்தாலும் முஸ்லீம் பெயர் வைத்துக்கொண்டு எத்தனையோ பேர்கள் குடித்து கொண்டு அதை பாவம் என்பதாக கருதாமல் வீடுகளில் வாங்கி வைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு என்று முன்னேற்றம். முன்பெல்லாம் குடித்து விட்டால் வீட்டிற்கு வருவதற்கு யோசிப்பார்கள். இன்று குடித்து விட்டு என்ன செய்யக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய அளவிற்கு வீட்டிலே வைத்து குடிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பல மாறிவிட்டது. சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கி விட்டிருந்தார் என்று சொன்னால், மதுபானம் தடை செய்யப்பட்டது என்பதாக அறிவிப்பு வருகின்றது. சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹா போன்ற சஹாபாக்களோடு அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தோம். அவர்களுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். வெளியிலிருந்து ஒரு சப்தம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை தடை செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் கோப்பையில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த, அந்த டம்ளரில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த மதுபானத்தை அப்படியே ஊற்றி விட்டார்கள். அது சமைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பானைகளை முடித்து விட்டு கவுத்து விட்டார்கள். அங்கே இருந்த யாரும் எந்த வகையான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. சதாவும் குடியிலே வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மதுவை தடை செய்து விட்டார்கள் என்ற சொல் கேட்டதற்கு பின்னால் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு மதுவை விட்டும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்று வணக்கசாலிகள், பெரிய அமல் செய்யக்கூடியவர்கள், ஹாஜியார்கள் போன்றவர்கள் சில இடங்களில் பாவமான காரியங்களை செய்கின்றார்கள். இதெல்லாம் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் எப்படி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடிய சூழ்நிலைகள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அண்ணலால் உருவாக்கிய அற்புத தோழர்கள் எல்லா வகையிலும் எதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதோ தடுக்கப்பட்டதோ அனைத்தும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தொடர்ந்து உலகம் போற்றும் உத்தமர்களாக உருவானார்கள். இன்றளவும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். உள்ளளவும் அவர்களை பற்றி பேசப்படும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகளில் ரலியல்லாஹு அன்ஹும் மரலு அன்ஹு, அவர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமைய தோழர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தருகின்றான். நாம் வாழுகின்றோம், வாழக்கூடிய காலத்தில் இறை நெருக்கம் பெற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றோம். இறை நெருக்கம் கிடைக்குமா, இறை நெருக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்கின்றோம். அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு அவர்களுக்கு சுபனத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சுப செய்தி சொல்லியிருக்கின்றான். அந்த உத்தம தோழர்களை நாம் கொண்டாடுவோம், அவர்களை நேசிப்போம். நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. வாழும் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நாம் செய்த எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து அவனுக்கு பிடித்தமான முறையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நிலத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் சொந்த ஊரிலே, சொந்த வீடுகளிலே
சொந்த பந்தங்களோடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் ஈமான் சலாமத்தாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாய ரஹ்மானே, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை அமைத்து தாய ரஹ்மானே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்து தாய ரஹ்மானே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தாய ரஹ்மானே, யாரெல்லாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைத்து தம்பதிகளும் ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாய ரஹ்மானே, அனைத்து தம்பதிகளையும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாய ரஹ்மானே, எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனையின் காரணமாக பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அனைவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாய ரஹ்மானே, யாரெல்லாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அனைத்து தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை தாய ரஹ்மானே, எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அனைத்து தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை தாய ரஹ்மானே, யாருக்கெல்லாம் குழந்தையை கொடுத்திருக்கின்றாயோ யா அல்லாஹ், அந்த குழந்தைகள் எல்லாம் சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளின் மூலமாக எங்கள் கண்ணியத்தை தாய ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகளின் மூலமாக எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா ரஹ்மானே, எங்களின் மூலமாக எங்களுடைய குழந்தைகளை இழிவுபடுத்தி விடாதே யா ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தாய ரஹ்மானே, யா அல்லாஹ். என்னுடைய குழந்தைகள் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்களோ அந்த கல்வியை தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் படிப்பதற்குண்டான எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தாய ரஹ்மானே, யா அல்லாஹ். படித்து முடித்து விட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பை அமைத்து தாய ரஹ்மானே, யா அல்லாஹ். திருமண வயதை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பொருத்தமான ஜோடியை அமைத்து திருமண வாழ்வை சிறப்பான முறையில் நடத்துவதற்குண்டான எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தாய ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தாய ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி எல்லா வகையான தீங்கை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் புனிதமான உன்னுடைய தோழர்கள் அவருடைய சஹாபாக்கள் பொருட்டாலும் இறைநேசர்கள் பொருட்டாலும் குறிப்பாக ஹவுசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் பொருட்டாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா அத்திமிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على سيدنا محمد وآله وأهل بيته وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.